கண்ணெதிரே தோன்றினாள். நான் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரையும் யாராலையும் தொட முடியாது. நான் இருக்கேன். நான் வார்த்தைக்காக அண்ணின்னு கூப்பிடல. என் வாழ்க்கையில அனுபவிச்சதை உணர்ந்துதான், யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த வார்த்தைய நான் உங்களை பார்த்து கூப்பிட்டேன். ஜெயிலுக்குள்ள அந்த 4 செவத்துக்குள்ள நான் இருந்தப்போ நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். என் அம்மா நீங்க மட்டும் இல்லைன்னா என் நிலைமைய என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இங்க நான் வாழ்ற வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்காக மட்டும்தாமா. உன்னை இந்த உலகத்துல யாராலையும் அழிக்கவே முடியாது. ஏன்னா நீ ஆள பிறந்தவ. திவ்யா, தேங்க்ஸ். இது நம்ம வழக்கம் போல வர ரூட் மாதிரி தெரியலையே. டிரைவர் அண்ணா வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுது. அண்ணே, என்னண்ணா இந்த ரூட் வழியா போறீங்க? இது என்னோட ஆபீஸ்க்கு போற ரூட் கிடையாது. இல்லம்மா, நீ சொன்ன இடத்துக்கு தான் போறேன். இந்த வழியா போனா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். இல்லண்ணே, எனக்கு நல்லா தெரியும். நீங்க இப்ப போறது ஏழுமலை கரெக்டுக்கு போற ஒத்தடி பாதை. நீங்க பொதுவா அந்த 4 ரோட்டு வழியா தான் ஆபீஸ்க்கு போவீங்க. இன்னைக்கு என்னடானா சம்பந்தமே இல்லாம இந்த ரூட்ல போறீங்க. அந்த வழிபாதையெல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்கம்மா. அதான் இந்த ரூட் வழியா போய் மெயின் ரோட பிடிச்சோம்னா அப்புறம் உங்க ஆபீஸ் வந்துடும். எதுக்காக நான் அந்த பக்கம் ரோடெல்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க? அந்த வழியெல்லாம் குழி தோண்டி வச்சிருக்காங்கம்மா. மண்ணுக்குள்ள இருக்கிற பைப்பெல்லாம் டேமேஜ் ஆகி தண்ணிலாம் லீக் ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்காக தான் அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சரிண்ணா. டேய் அண்ணா, சாவுடா. இன்னையோட நீ செத்து தொலைடா. ஒரு அண்ணனா இருந்து இது வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ என்னடா பண்ணிருக்க? நீதி நேர்மை நியாயம் பேசிட்டு நீ நல்லவனா இருக்கிறது மட்டும் இல்லாம என்ன எதுக்குடா உன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற? என்ன வாழ்க்கடா இது? என்னோட நிம்மதியே கெடுத்துட்ட. நீ இன்னும் உயிரோட இருக்கிறதுனால எனக்கோ அம்மாக்கோ இல்ல அனிதாக்கோ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. என்னைக்கு நீ அந்த கம்பெனில எல்லார் முன்னாடியும் நீ என்ன அடிச்சு அவமானப்படுத்தி பொம்பளை பொறுக்கின்னு எனக்கு முத்திரை குத்தி வெளியே துரத்துனியோ அன்னைக்கு நைட்டே நான் உன்னை போட்டிருக்கணும்டா. ஆனா அண்ணன்ற ஒரு சின்ன சென்டிமெண்ட்ல போனா போதுன்னு விட்டு பிடிச்சேன். ஆனா இதுக்கப்புறமும் உன்னை எதுவுமே பண்ணாம இருந்தா நீ என்ன அழிச்சிருவ. அதனால நீ இப்ப கார் எடுத்துட்டு போற இந்த ஜேர்னி தான்டா உன்னோட கடைசி ஜேர்னி. இந்த உலகத்துல எந்த தம்பியும் பண்ணாத ஒரு ராயல் சென்ட் ஆஃப் நான் உனக்கு இப்பவே பண்றேன் பாத்தியா? மம்மி என்னதான் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இந்த பெத்த புள்ள சென்டிமெண்ட்னு வரப்போ அவ ரொம்ப யோகியம் மாதிரியும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அயோக்கிய தனத்தையும் நான் தான் குத்தகைக்கு எடுத்த மாதிரியும் அப்படிதான் பேசுறாங்க. அதனால இந்த பிளானை பத்தி மம்மி கிட்ட கூட பேசக்கூடாது. சிவா ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையா கிடந்தாலும் சரி, இல்லனா அப்படியே ஒரே வாட்டியா போனாலும் சரி, 2ல எது நடந்தாலும் நமக்கு லாபம் தான். ஒருவேளை அந்த நேரத்துல பிரச்சனை ஏதாவது வந்தா கூட இது யதார்த்தமா நடந்துச்சு நம்ம மேல சந்தேகம் வராத அளவுக்கு இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்.
நிமிஷம். என்னம்மா? சிவா, வர வர நீ அடிக்கடி எல்லா விஷயத்துக்குமே அதிகமா கோவப்படுற. ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிடவும் மாட்டேங்கிற, தூங்கவும் மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் ஒர்க்னு அதுலயே பிஸியா இருக்க தெரியுமா? சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும். அந்த மாதிரி மூத்தவன் நீ நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பமே நல்லா இருக்கும். அதனால இந்த அம்மா சொன்னதை அட்வைஸா எடுத்துக்காம நல்லதுக்கு சொன்னதா எடுத்துக்கோ. ஏன்? சரிம்மா, அப்புறம் இன்னொன்னு சொல்றேன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்ப ருத்ராத்த மும்பைல இருக்கிறதுனால பாவம் அவங்க ஒரு பக்கம் எல்லா ப்ராப்ளத்தையும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்கே நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடுமா, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட வேண்டியதானே? சரி, இப்ப என்ன நீங்க என் கூட வரீங்களா இல்ல வர லேட் ஆகுமா? இல்லடா சிவா, நானும் உன் கூடவே வரேன். சரி, ஏறுங்க வாங்க. போலாமா? ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னம்மா சக்தி, கிளம்பிட்டியா? அப்பா நான் கிளம்பிட்டேன். டாக்ஸில ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. எப்பம்மா கிளம்புன? நான் கிளம்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும்பா. சரிம்மா, நீ ஒண்ணு பண்ணு. நான் 4 ரோடு ஜங்ஷன் கிட்ட தான் நீ கேண்டீனுக்கு கேட்ட சில பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்க. நீ டாக்ஸில தானம்மா போற? வரும்போது அப்பா கிட்ட இந்த பொருளை வாங்கிட்டு போயிடுமா. அப்பா, 4 ரோடு வழி பிளாக் பண்ணிருக்கிறதா நம்ம டிரைவர் என்ன சொல்றாரு. அப்படி எதுவும் ரோட பிளாக் பண்ணிருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இங்க இல்லையம்மா. ஏமா, என்னாச்சு? ஹலோ 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 அப்பா. ஹலோ 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 அப்பா. அண்ணே, நான் சொல்றத நீங்க கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்குறீங்களா இல்லையா? முதல்ல நீங்க வண்டியை நிறுத்துங்க. நீங்க எங்கேயோ தப்பா போயிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு முதல்ல வண்டியை நிறுத்துங்க. இது சரியான ரூட் தான். அண்ணா, நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? வண்டியை நிறுத்துங்க. ஏய், வாய் மூடு. எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டான ரூட்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னண்ணே திடீர்னு வேற மாதிரி பேசுறீங்க? இப்ப நீங்க ஒழுங்கா வண்டியை நிறுத்தலனா நான் கார் டோர் ஓபன் பண்ணி கீழே குதிச்சிருவேன், பாத்துக்கோங்க. யோ, நான் சொல்றது உனக்கு புரியலையா? வண்டியை நிப்பாட்டியா? இங்க பாரு, நான் சொல்ல நீ வேகமா போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது. அப்புறம் நான் போலீஸ்க்கு போன் போட்டுருவேன். நீ யாருக்கு வேணாலும் போன போடு. இது ஃபாரஸ்ட் ஏரியா, இங்க சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது. போடு, போனை போட்டு பாரு. சும்மா இருக்க மாட்டேன். ப்ளீஸ் வண்டியை நிறுத்து. ஒன்றுவேன், சும்மா இரு. யாரா நீங்களா? எதுக்காக இப்படி வந்து நிக்கிறீங்க? நீங்க ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு அது கூட எனக்கு நல்லாவே தெரியும். எங்களை யார் அனுப்பி வச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்ப எங்களுக்கு வேலை மிச்சம். ஒழுங்கு மரியாதையா நீயே வந்து எங்க கிட்ட சரண்டர் ஆகுறியா, இல்ல இந்த சினிமால வர மாதிரி எங்களை பார்த்து தெரிச்சு ஓட, அதுக்கப்புறம் கையில பொருளோட உன்னை துரத்தி நாங்க ஓட? உனக்கு வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். எப்பவுமே புதுசா யோசிக்க மாட்டீங்களா?
ஒன்று என்னை காப்பாத்துங்கன்னு கத்த வேண்டியது, இல்லை தப்பிச்சு ஓட வேண்டியது. இதை தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியாதா? உன்னை பார்த்தா எங்களுக்கு பாவமா தான் தெரியுது. அதுக்காக உன்னை பாவம் பார்த்து தப்பிக்க விட்டா பின்னாடி எங்களுக்கே ஆப்பு வைப்ப. நீங்க எல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா நீங்க சொன்னது மாதிரி இங்க ஒரு கொலை நடக்கும். ஆனா யார் கொலை பண்ண போறாங்கிறது ஒண்ணு இருக்கு. எங்க முதலாளி அப்பவே சொன்னாரு, அவ சாதாரணமான ஆள் கிடையாது, கொஞ்சம் அசந்தா நம்ம கதையே முடிச்சுட்டு போயிடுவான்னு. நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப அவர் சொன்னது உண்மையா போச்சே. ஏய், இவெல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுடா. பயந்த மாதிரி பேசுவா. அசந்த நேரம் நமக்கே அல்வா கொடுத்துட்டு ஓடிடுவாடா. இவ கதையை இன்னையோட முடிச்சிடணும். இல்ல இவன் நமக்கே ஆப்பு வைப்பாடா. வேண்டாம் வேண்டாம், மரியாதையா இங்க இருந்து போயிடு. வேண்டாம் வேண்டாம், மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. வேண்டாம். ஏய், உசாரா ஓடுற போறா. ஏய் ஏய் ஏய், ஓடுற போறா. ஓடா. சரி, மம்மிக்கு நம்ம கால் பண்ணலாமா? உன்னால தப்பிச்சு போக முடியாது. அது உனக்கு நல்லது. ஹலோ. மம்மி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா என்ன கூப்பிடுறீங்களா? ஹலோ மம்மி, அவசரப்பட்ட போனை கட் பண்ணிடாதீங்க மம்மி. எனக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டு கொஞ்சம் இமிடியேட்டா வேணும் மம்மி. இம்மீடியட்டாலாம் என்னால கொடுக்க முடியாது. வேணா ஈவினிங் பாத்துக்கலாம். ஈவினிங்கா? அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது மம்மி. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி உங்களை பார்க்க வரேன். இன்னைக்கு கிரெடிட் கார்டு மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்தையும் நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க மம்மி. சரி சரி, நான் இப்போ என் பையன் சிவா கூட அவன் கார்ல போயிட்டு இருக்கேன். அப்புறமா பார்க்கலாம் என்ன? நான் வச்சிடுறேன். மம்மி, அச்சச்சோ, எல்லாம் போச்சு. அந்த சிவாவை சாகடிக்கிறதுக்காக கார்ல பிரேக் வயரை கட் பண்ணா மம்மி அவன் கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. முதல்ல மம்மி எப்படியாவது சேவ் பண்ணி ஆகணும். யாருமா போன்ல? அது வேற யாரும் இல்ல சிவா, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். இவன் வேற நேரங்காலம் தெரியாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை கட் பண்ணாலும் இல்ல போனை எடுக்கலனாலும் நான் பிஸியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேணா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஐயோ, மம்மி ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்களே. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்கு, முதல்ல அட்டன் பண்ணி பேசுங்க. சரி சிவா. ஹலோ. மம்மி மம்மி
முதல்ல நான் சொல்றத 2 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க மம்மி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மம்மி. அதனாலதான் இத்தனை தடவை நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க எடுக்க மாட்டேன்றீங்க. என்ன விஷயம்? எதுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் தான் பிஸியா வெளியே போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. முதல்ல சொல்ல வந்த விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. மம்மி, நீங்க சிவா கூட போயிட்டு இருக்க அந்த கார்ல பிரேக் ஃபெயிலியர் மம்மி. அதுல பிரேக்கே பிடிக்காது மம்மி. என்ன சொல்ற? ஆமா மம்மி, எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க. நீங்க சிவா கூட கார்ல போறேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப டென்ஷனோ பதட்டமோ ஜாஸ்தி ஆயிடுச்சு மம்மி. அதனால தான் நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன். ப்ளீஸ் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுங்க மம்மி. மம்மி மம்மி கேக்குதா? மம்மி லைன்ல இருக்கீங்களா? இன்னைக்குன்னு பார்த்தா மம்மி அவன் கூட போனோம். ஏய் ஏய் நில்லு, உன்னை கொல்லாம விட மாட்டோம் இன்னைக்கு. வாங்கடா. ஏய் ஏய் எங்கடா அவ? அண்ணா தெரியலண்ணா, இந்த பக்கம் தான் ஓடி வந்தா அவ. ஏய் கண்டிப்பா அவ இங்க தான்டா எங்கனா இருப்பா. நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடிட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா, தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஏய் இங்க பாரு, நீயா வந்துட்டீனா பலிக்காம உன்னை கொல்லுவோம். இல்லனா உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏய் நீ அங்க போய் பாரு. ஏய் நீ அந்த பக்கம் போ. சிவா, சிவா என்னாச்சு சிவா? ஒண்ணு இல்லம்மா. இப்படி வண்டி ஓட்டுற? வண்டியில பிரேக் பிடிக்கலமா. என்ன என்ன சொல்ற? பிரேக் பிடிக்கலையா? அம்மா அம்மா நீ பதட்டப்படாத, பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ இதெல்லாம் முன்னாடி பார்க்க மாட்டியா? நேத்து கார் நான் தானே ஓட்டு போனேன், அப்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்ப எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நீ கொஞ்சம் பதட்டப்படாம இருமா. சிவா வண்டி வந்து பாத்து பாத்து சிவா, வண்டி வண்டி வண்டி. மா சிவா நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இருமா. சிவா எனக்கு பயமா இருக்கு சிவா. சிவா பாத்து போ சிவா. ஏய் ஏய் தள்ளி போ, தள்ளி போ. பாத்து சிவா, பாத்து சிவா. ஏய் சிவா பாத்து. ஐயோ வண்டி வண்டி வண்டி. ஐயோ ஒண்ணு ஆகல, நீ சும்மா இருமா. ஏய் ஓடுறா பார். முடிடா வாங்கடா. சரிண்ணே. ஏய் நில்லு. ஏய் ஓடாதங்கறல. ஏய் நில்லு. ஏய் வாங்கடா. சிவா பாத்து போ.
சொல்ல கேட்காம ஓடிக்கிட்டே இருக்க. ஏய் ஐயோ சிவா ஏய் இல்லங்கறல்ல. ஏய் போடா. ஏய் போடா. அம்மா 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 ஏய் அவளை எங்க போனாலும் விடக்கூடாது. வாங்கடா. அதோ ஓடுறானா. அது இருக்க பாரு. ஏய் வாங்கடா. அம்மா அம்மா